ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இரகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி ப்ரெக்னன்சி. அவங்க பார்த்திங்கன்னா 1, 2, 3ன்னு 10 வரைக்கும் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த டிப்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இரகுலர் பிசிஓடி அப்படின்னு. எனக்கும் அதே தான். நானும் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஒன்ஸ் மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஃபோலிக் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரெகுலர் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக இப்போ வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் முன்னப்பின்னா ஆனால் கூட ரெகுலர் ஆகிடும். ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த வயசில் நமக்கு டீனேஜில் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது இதை பற்றின அவேர்னஸ் இருக்காது. பட் ஒன்ஸ் நம்ம பேபி அப்படின்ற சாப்டருக்குள்ளே வந்தால் தான் இந்த ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது ஒரு பெரிய தலைவலி. ஸோ முடிஞ்ச அளவு ரெகுலராக வச்சுக்க ட்ரை பண்ணணும். இப்போ இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மாதத்துலேருந்தே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இரகுலர் பிசிஓடி இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ நிறைய பேருக்கு பேபி இல்லை அது இதுன்னு கேள்விப்படுறதுனால அவங்க மேரேஜ் 2 monthsலேயே ட்ரீட்மெண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் அவங்க ரெமிடிஸ்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். பிசிஓடி, ரெகுலர்ஸ், தைராய்டு, நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ஸ்டோரி நான் நேச்சுரலாக போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனலில் போய் பாருங்கள். ப்ரெக்னன்சி ஸ்டோரி, நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரினே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய ப்ரெக்னன்சி ஸ்டோரி இருக்குது. போர் அடிக்கும் போதெல்லாம் பாட்டு கேட்குற மாதிரி அப்பப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஸ்டமக்கில் ஃபினிக்ரிக் வாட்டர் குடிச்சிருக்காங்க. அதாவது வெந்தய வாட்டர். நம்ம சேனலில் எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ரெமிடி பார்த்தீங்கன்னா பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வெந்தய டீ தான் மேஜிக் ரெமிடி. நீங்கள் தொடர்ந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி உங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும். அதே மாதிரியே ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கிறவங்க வெந்தய டீ எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு 5 ml வாட்டரில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மின்ட்டு டீ, அதாவது மின்ட்டு டீனா எனது புதினா இலையை போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறது. இந்த மாதிரி மற்ற ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, அதுக்கப்புறம் பட்டைப்பொடி டீ ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மற்ற ஹெர்பல் டீஸ் எடுத்துக்கலாம். நம்பர் 2 சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்ம சேனலில் நிறைய தடவை நான் வீடியோ போட்டிருக்கேன். சீட் சைக்கிளிங்கிறது 4 விதமான சீட்ஸை சுழற்சி முறையில் எடுக்கணும். ஃப்ளாக்ஸ், பம்கின், எள்ளு, சன்ஃப்ளவர், ஆளி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, இந்த 4 விதைகளையும் சுழற்சி முறையில் எடுக்கணும். சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ட்ரீம் வீடியோ போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த சீட் சைக்கிளிங்கை எப்போ இருந்து எப்படி எடுக்கணும், ரெகுலராக இருக்கவங்க எப்படி எடுக்கணும், இரகுலர் பீரியட் இருக்கவங்க எப்படி எடுக்கணும், என்ன அளவு, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்பர் 3 கிராம்பு டீ டில் ஓவலேஷன். இது கிராம்பு தண்ணி நம்ம சொல்கிறோம்ல, க்ளோ வாட்டர், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும். வெந்தய டீ மாதம் 30 நாளும் எடுக்கணும். சீட் சைக்கிளிங் பிரித்து எடுக்கணும். ஓவலேஷன் வரைக்கும் க்ளோ வாட்டர், கிராம்பு தண்ணீர் எடுக்கணும். இது எல்லாமே நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு கோவா, ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்காங்க. இது எக் க்ரோத்துக்கு, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிசிஓடி இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு கருமுட்டை சரியான அளவு வளராது. பாதி வரும், ஒரு 7-8 நாள் வரைக்கும் வளரும், மீதி நாட்கள் வளராது. அதுதான் பிசிஓடியோட ஆரம்பமே. ஸோ அந்த கருமுட்டை அப்போ நல்லா வளர்கிறதுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள், வாக்கிங் எல்லாமே பண்ணினாலே அது வளர்ந்துடும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கொய்யாப்பழம். அதுக்கப்புறம் பாதாம் 10 எடுத்திருக்காங்க. இதுவும் எக் க்ரோத் அண்டு குவாலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிசிஓடி இருக்கவங்களுக்கு எக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்கள விட கம்மியாக இருக்கும். ஸோ சேம் ஏஜில் ஒருத்தவங்க இருக்காங்க 20-20ன்னு, இவங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிசிஓடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாதாம்லாம் எடுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6 வாக்கிங் 30 minutes பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 30 minutes பண்ணுங்கள். அதிகபட்சம் நீங்கள் 1 hour பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சிஸ்டர் 30 minutes பண்ணியிருக்காங்க. காலையில் 30 minutes, ஈவினிங் 30 minutes பண்ணிக்கலாம். வாக்கிங், யோகா, எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பிசிஓடி இருக்கவங்க நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வாக்கிங், எக்ஸசைஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக 1-2 மாதத்துலேயே உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்லைட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன்ல, விட்டமின் டி ரொம்ப முக்கியம். கருமுட்டை வளர்ச்சிக்கு, ஓவலேஷன் சைக்கிளுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின் டி முக்கியம். அது குறிப்பிட்ட உணவுகளில் தான் இருக்குது. நேச்சுரலாக கிடைக்கணும்னா இந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நிற்கலாம். குறிப்பிட்டு இத்தனை மணி நேரம் இந்த டைமில் வரக்கூடிய சன்லைட் அப்படின்னு கிடையாது. ஒரு 7-7:30லேருந்து மத்தியானம் ஒரு 12-12:30க்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் நீங்கள் நின்றுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு இன்ஜெக்ஷன் போடாமையே எக் ரிலீஸ் ஆகிடுச்சு கிராம்பு டீ குடிச்சதுனால. அதாவது அந்த க்ளோ வாட்டர் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது வந்து ஓவலேஷனுக்கு வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடாமையே ஃபாலிகுலர் ஸ்டடி அப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ளோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முடிஞ்ச அளவு எடுங்க, ரொம்ப நல்லது. ஓவலேஷனில் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும்போது கூட சிலருக்கு ஓவலேஷன் பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி எனக்கு ஆகக்கூடாது, எனக்கு ஓவலேஷன் ஆகுதோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த கிராம்பு தண்ணீர் எடுங்க. ரொம்ப நேச்சுரல் ரெமிடி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ சிலருக்கு வந்து நெஞ்சரிச்சல் அல்சர் இருக்கவங்க வெறும் வயிற்றில் எடுக்க முடியாதுன்னா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக கூட இந்த டீயை போட்டு நீங்கள் ஆற வச்சு குடிக்கலாம். நம்பர் 9 வந்து எனக்கு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்ஸு, ஸோ லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. அதாவது அவங்க வந்து ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்குனால லேப்ரோஸ்கோபி வந்து அதை பண்ணியிருக்காங்க. அதையும் அவங்க ஃபாலோ பண்ணதுனால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த 2 மந்த்ஸ்லேயே நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதாவது டியூப் பிளாக் பண்ணி 2 மாதம் கழித்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னதெல்லாமே நம்பிக்கையாக பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருக்கும்போது ப்ரெக்னென்ட்டே ஆகவே முடியாது, அது உண்மை தான். ஒரு டியூப் பிளாக்கு இன்னொரு டியூப் நல்லா இருக்குன்னா நீங்கள் நார்மலாகவே ட்ரை பண்ணலாம். என்ன ஒன்று, ஓவலேஷன் 1 மாதம் விட்டு 1 மாதம் நடக்கும். ஆனால் 2 சைடும் பிளாக் அப்படின்னா ரெமிடிஸ் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வந்து சில டாக்டர்ஸ் வந்து வீடியோ யூடியூப்லலாம் போட்டிருப்பாங்க, நானுமே பார்த்துருக்கேன். நானுமே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் சொன்னதை வச்சு ஒரு நேச்சுரல் ரெமிடிஸ் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்குமே ரெமிடி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரில. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக கருக்குழாய் வந்து வீக்கம் வந்து வரும், அது நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பாடி வெயிட்டு அதிகமாக இருக்குது, பாடி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கூட அந்த வீக்கம் ஃபெலோப்பியன் டியூப் வீக்கம் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்தோடனேயே லேப்ரோஸ்கோப்பி பண்ணாமல் ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் டாக்டர்கிட்ட கேளுங்க. அவங்களும் சுத்தமாக வீங்கி இருக்குது, 2 கருக்குழாயுமே அடைச்சிருக்கு அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பி பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறது தான் நல்லது. ஸோ அவங்க வந்து நம்பிக்கையாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. திரும்ப சொல்கிறது தான், பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, அது சின்ன பிரச்சனையும் கிடையாது. அதை புரிஞ்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். வந்து நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸை ரெகுலர் ஆக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. சில விஷயங்கள் வந்து பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் உணவு முறை, உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றணும். நல்லா குறைஞ்சது 7-8 மணி நேரம் தூங்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், முடிஞ்ச அளவு உணவுகள் வந்து நல்லதாக எடுத்துக்கணும். இப்போ இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா கொய்யாப்பால் எடுத்திருக்காங்க, பாதாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே கொய்யாப்பழம், ஆரஞ்சு சொல்லியிருக்காங்களா அவங்க, ஆரஞ்சு, பாதாம், அதுக்கப்புறம் இந்த வெந்தய டீ, சீட் சைக்கிளிங், இந்த ரெமிடி, அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸு, பட்டைப்பொடி தண்ணி, அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி யோகா, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும். நீங்கள் ரெகுலர் ஆகும்போதே உங்களை அறியாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் பேபி தங்கிடும். கூடவே ஓவலேஷனை ட்ராக் பண்ணி நீங்கள் சேர்ந்துருக்கணும். ஓவலேஷன் கிட்ட முடிஞ்சிச்சுன்னா வாங்கி செக் பண்ணி நீங்கள் சேர்ந்துருக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய ப்ரெக்னன்சி ஸ்டோரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது அதை கேட்டுகிட்டே இருங்க, உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்களே இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் டிப்ஸு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு வீடியோவில் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து பழைய வீடியோஸ் நிறையா இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ கூட நான் அப்பப்போ தான் வீடியோ போடுறேன், வாரம் 2 வீடியோ 3 வீடியோ. நான் ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் டெய்லி 365 நாளும் 365 வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேன். அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். அதிலலாம் நிறைய கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். 1-2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ரெமிடி, இது என்ன, இது எப்படி எடுக்கணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் அண்ட் ப்ரெக்னன்சி ஸ்டோரி பற்றி. உங்களுக்கு நிறைய தெளிவான விளக்கம் கிடைக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.